அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய காலத்தில் சில சகோதரர்கள் ஒலிமா கொடுப்பது என்பது அது ஒரு மார்க்க விடயம் அல்ல, உலக விடயம் என்று கூறுவதாக நாங்கள் அறிகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் கல்யாணம் செய்து விட்டதை அறிந்தபோது அவுலிம், நீ ஒலிமா கொடு என்று கட்டளையிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டால் அந்த கட்டளையை பொதுவாக சட்டக்கலையில் ஏவல், அது வாஜிபு என்று சொல்லப்படும். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? என்ற உம்மத்துக்கு சிரமமாக ஆகிவிடும் என்பதை நான் கருதவில்லை என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கும் பல் துலக்குவதற்கு நான் ஏவி இருப்பேன் என்று கூறுகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் பல் துலக்குங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் என்று சொன்னால், பல்லு துலக்கிறங்கிறது ஒரு நடைமுறையான ஒரு விஷயம். இஸ்லாத்துக்கு முந்தியும் எத்தனை பல் துலக்கிற வழக்கு இருந்தது, வேற்று மாத்தவரும் பல் துலக்கினாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்விடம் இந்த கட்டளை வந்துவிட்டால் அது வாஜிபாகிவிடும். எப்போ ஏன் கட்டளை கடமையாகிடும் என்பதை ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் உணர்த்துகிறார். எப்படி? என் உம்மத்துக்கு அதனால் கஷ்டம் ஏற்பட்டுவிடும். நபிகளார் கஷ்டம் எப்போ வரும்? ஒரு கடமையை கட்டாயம் செஞ்சாகணும், ஒவ்வொரு வக்தும் பல் துலக்கி ஆகணும் என்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள். எனவே அந்த மாதிரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒலிமா குடு என்று கட்டளையிட்டார்கள். அதற்கேற்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபியார் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடிக்கிறார்கள், யுத்த காலத்திலே ஒலிமா கொடுக்கிறார்கள். ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்ததிலே ஒலிமா கொடுக்கிறார்கள். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்த போது ஒலிமா கொடுக்கிறதை வாயால் சொன்னது மட்டும் இல்லாமல் செய்தும் காட்டினார்கள். ஏவலும் செய்தார்கள், அதே மாதிரி செய்தும் காட்டினார்கள். அதனால் அது ஒரு மார்க்க கிரிகை. அதனால தான் ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒன்று என்ன? அவர் சலாம் சொன்னால் பயில் சொல்வது என்ற மாதிரி அவர் விருந்துக்கு அழைத்தால் அவருக்கு போவது அது கடமை, அவர் ஹக்கு. எனவே அது ஒரு இபாதத். என்ன இபாதத்து? அதற்கு அல்லாஹ் சொன்னான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதற்காக அவர்களுக்கு அடிபணிகிறோம் என்று செய்கிற போது அல்லாஹ்வுக்கு அடிபணிகின்ற காரியத்தை வெளிப்படுத்தக்கூடியது ஒரு இபாதத்து. அடியானான அப்து தன் உடம்பில் இருந்து அந்த செயலை அல்லாஹ்வுக்காக வெளியாக்குகின்ற போது அது இபாதத்தாக கருதப்படும். எனவே அதை உலக விடயம் என்று புறந்தள்ளுவது என்பது அது ஒரு அறியாமையின் ஒரு வெளிப்பாடாகத்தான் நாம் கருதுகிறோம். அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையின் மகிமையை புரிந்து நடக்க நல்லவர் பாலிப்பானார்.